Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 26/7/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த, அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கு எங்களால் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, பேமெண்ட் பண்ண முடியல, அதே மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ, சர்வர் ப்ராப்ளம், எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கான டேட் ஏதாவது எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம மெயில் பண்ண சொல்லியும் எம்சிசிக்கு மெயில் பண்ண சொல்லியும் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெரி அர்ஜென்ட் அப்டேட்டு. எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் எக்ஸ்டெண்டட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ், MBBS, BDS அட்மிஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற இந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, மெயின் மேட்ரு என்ன? ஆல் இண்டியா கோட்டாக்கு ரவுண்டு 1க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேதி ஒத்தி வைக்கப்படுகிறது. அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ். இன் ரெஃபரன்ஸ் ஆஃப் மெனி ரெக்வெஸ்ட் பீயிங் ரிசீவ்டு ஃப்ரம் த கேண்டிடேட், the competent authority has decided to extend the schedule of round 1 of UG counseling 2025 as under. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு extended up to 31st July 2025. ஸோ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு 31st July 2025 12 noon. அப்போது எத்தனாம் தேதி வரைக்கும்? 31/7/2025 வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஃபெசிலிட்டியும் எத்தனாம் தேதி வரைக்கும்? 31 July 2025 3 மணி வரைக்கும். அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டானுடைய டேட்டு டைமு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா? இப்போ ரீசெட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அதுவும் 31 July 2025 வரைக்கும் ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெட் அப்படிங்கிறது கவனமாக பண்ணுங்கள், ஓகேங்களா? அதில் ரீசெட் பண்ணும்போது எல்லா தகவலும் அளிக்கப்பட்டு புதியதாக நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்டு 1 எக்ஸ்டெண்டட் அப் டு 31st July. அப்போது 31 July வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம், ரீசெட் ஆப்ஷன் அவைலபிள். அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்டு 1 அப்படிங்கிறது 31 July 2025 11:55 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிள் ஃப்ரம் 31ஆம் தேதி, ஓகேங்களா, ஈவினிங் 4 o'clock 11:55 PM வரைக்கும். இப்போது MCC சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸுக்கான அந்த டைமிங் எடுத்துக்கிறது எப்படின்னா August 1, 2 ஆகிய 2 நாட்கள். ரிசல்ட் எப்போ வரப்போகுது? August 2ஆம் தேதி, ஓகேங்களா, August 3, 4 ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான ரிசல்ட் 3 மற்றும் 4 ஆகஸ்ட் தேதிகளில் வெளியாகிறது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் நீங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் 4th August 8th August 2025 வரைக்கும். இந்த செய்தி உண்மையாலுமே மிக மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு, எஸ்பெஷலி டீம்டு யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான கல்லூரிகளுக்கு எங்களால் ஹியூஜ் அமௌண்ட் கட்ட முடியல. டிரான்சாக்ஷன் லிமிட்டை இப்போ தான் நம்ம போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 4th Saturday பேங்க்கு லீவு. ஸோ நாங்கள் போய் ஒரு அமௌண்ட்டை கவுண்டரில் கட்டி அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டுக்கு அதை மாற்றி நிறைய வேலைகள் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான தீர்வு இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இது எல்லாமே 31ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. 31 July 2025 வரைக்கும். ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போ வருது? 3 August 4 August
கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 4th ஆகஸ்ட் டு 8th ஆகஸ்ட்டு. ரீசெட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிட்டு பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோ கூடிய விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.